இங்கே இவ்விதமான விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்ப கிருபையும் விசுவாசமும் என்னை நீதிமான் ஆக்கியது. என்னை நீதிமான் ஆக்கியது இயேசுவின் ரத்தம். என்னை நீதிமான் ஆக்கியது இயேசுவின் பலி. ஆகவேதான் பவுல் மேலே ரோமர் 4 கடைசி, அவர் நம்முடைய பாவங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காய் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப நீதிமான் ஆக்கப்பட இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்தபடியால் அவர் உயிர்த்தெழுதலில் நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குள்ளே நான் நீதிமானாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என் ஆவியிலே இருக்கிறது. எப்படி பாஸ்டர்னு சொல்றீங்களா? நான் கேட்குறீங்களா? நான் சொல்றேன், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்கள் அந்த நம்மை எங்க? ஆவியில. ஆவியில என்ன? நீதி. ஆவியில நீதி. ஆள் தத்துவத்தில் போச்சுடா. சொல்லுங்க, நான் ஆவியில நீதி, ஆள் தத்துவத்தில் நீதிமான்.